இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி மனித் ஏயிலிருந்து நகரம் ஏயிலிருந்து நகரம் பிக்கு செல்கிறார். வீதியில் இரு குறிகாட்டி பலகைகளை கடக்கிறார். இதில் ஒன்றில் எண் மறைந்துள்ளது. அவ்வெண் யாதென்றதான் கேள்வி. இப்போ மனித் இந்த ரோட்ல போறாருன்னு வைப்போம். இதுல ஒரு போர்டு இருக்கு, இதுல ஒரு போட் இருக்கு. இந்த இடத்துல நீ கேட்க பி டவுனுக்கு 9 கிலோமீட்டர் இன்னும் போக வேணும் என்றதை இந்த போர்டு காட்டுது. இந்த இடத்துல வரைக்கும் 2 கிலோமீட்டர் போகணும்னு காட்டுது. ஆகவே இந்த 2 பலகைகள் இருக்கிற இடத்துக்கான தூரம் 7 கிலோமீட்டர். 2 பலகைகளுக்கும் இடையிலான தூரம் 7 கிலோமீட்டர். 9லேருந்து 2 போனா 7. கேள்வி ஏ டவுனுக்கு இந்த இடத்துல ஏ டவுனுக்கு எத்தனை கிலோமீட்டர் தான் கேள்வி. மனித ஏ நகரத்துல இருந்து தான் பி நகரத்துக்கு போறேன். இந்த இடத்துல பி நகரத்துக்கு போக 9 கிலோமீட்டர் தேவை. ஆனா இதே இடத்துல இருந்து ஏ நகரத்துக்கு போக 4 கிலோமீட்டர் போகும். இங்க 4 கிலோமீட்டர் ஏ டவுனுக்கு போகணும். கேள்வி இந்த இடத்துல இருந்து ஏ டவுனுக்கான தூரம். இந்த 2 வேலைக்கும் இடையில 7 கிலோமீட்டர்னு தெரியும். இங்க 4 கிலோமீட்டர். ஆகவே இதுல வர வேண்டிய இலக்கம் 7 சக 4 11 கிலோமீட்டர். விடை 11. அடுத்த கேள்வி சதுர வடிவ கடதாசி ஒன்றின் இரு மூலைகள் சதுரத்தின் மையத்துக்கு மடக்கப்படுவதன் மூலம் கீழ்வரும் ஐம்பக்க பல்கோணி உருவாக்கப்படுகிறது. சதுரம் மற்றும் பல்கோணியின் பரப்பளவுகள் சென்டிமீட்டர் ஸ்கேரில் அடுத்து வரும் இரு முழுவன். அடுத்து வரும் முழுவன்கள் 1 2 1ம் 2ம் அடுத்து வருகின்ற முழுவன். அதே மாதிரி 3ம் 4ம் அடுத்து வருகின்ற முழுவன். அதே மாதிரி 2 1ம் அடுத்து வருகிற முழுவன். இவை அடுத்து வருகிற முழுவன். கேள்வி ஐம்பக்க பல்கோணியினுடைய பரப்பு. இதுல இந்த முக்கோணியின் இதையும் சேர்த்தோம்னா சதுரம், முழுமையான சதுரம். இதை நினைச்சா சதுரம் பெறும். ஆகவே இந்த சதுரத்தை நாங்கள் இப்படி பிரிக்கலாம். சமபக்கமா பிரிக்கிறதா 8 இந்த மாதிரி முக்கோணிய நாங்கள் 8 முக்கோணிய சதுரத்தை பிரிக்கலாம். ஆகவே சதுரத்தின் பரப்பை எக்ஸ் என்று வச்சோம். ஐங்கோணியினுடைய பரப்பு ஐம்பக்க பல்கோணியினுடைய பரப்பு என்னவா இருக்கும் என்று பார்த்தோம்னா சதுரத்தின் விட சின்னது. ஏன்டா இந்த 2 பிரதேசமும் இல்லாம போ. சதுரத்தின் பரப்பு எக்ஸ் என்றா இந்த முக்கோணியினுடைய பரப்பு என்னவா இருக்கும் என்று பார்த்தோம்னா 2 முக்கோணிய கழிக்கப்படும். அதாவது சதுரத்தின் பரப்பிலிருந்து இந்த முக்கோணியினுடைய பரப்பு இந்த முக்கோணியின் பரப்பு இது ரெண்டையும் கழிச்சு விட்டோம்னா ஐம்பக்க பல்கோணியினுடைய பரப்பு வரும். இந்த முக்கோணியின் பரப்பு 8ல் 1 பங்கு. ஆகவே மொத்த பரப்பு எக்ஸ் அண்டா அதை 8ஆல பிரிச்சா வாரது இந்த முக்கோணியினுடைய பரப்பு. அதே மாதிரி தான் மற்ற முக்கோணியினுடைய பரப்பு. மொத்த பரப்பு சதுரத்தின் எக்ஸ் 8ஆல பிரிச்சா இந்த முக்கோணியின் 8. அதே ஒரே மாதிரியான முக்கோணிகளால் பிரிக்கிறோம். ஆகவே இதை சுருக்கினா இதுதான் ஐம்பக்க பல்கோணியினுடைய பரப்பு எக்ஸ் தாய எக்ஸின் கீழ் 4 சுருக்கினவன் x/4 ரெண்டு பேர். இப்ப கேள்வி அடுத்து சதுரம் மற்றும் பல்கோணியினுடைய பரப்பளவுகள் அடுத்து வரும் இரு முழுவன்கள். அடுத்து வரும் முழுவன்டா எக்ஸின் எக்ஸ் மைனஸ் x/4ம் அடுத்து வருகிற முழுவன்களா இருக்கு. அப்படி என்றா என்ன வரும்ன்றதான் நாங்க பார்க்கலாம். என்ன வரும் என்று பார்ப்போம். அதுக்கு முழுவன்கள் எடுக்கணும். முதலாவது ஒன்றை போட்டோம்னா எக்ஸுக்கு 1 போட்டோம்னா 1 1 4 3 4. இது முழுவன் இல்லை, 3 4 ஒரு பின்னம். ஆகவே இது பொருந்தாது. 2 போட்டோம்னா 2 2 4 அரை.
ஆகவே 2 வந்து 3 அதுவும் ஒரு பின்னம் வராது. அடுத்து வருகிற முழு இருக்கணும். 3 போட்டா 3க்கும் அதே தான் வரும். 4 போட்டா என்ன நடக்கும்? எக்ஸுக்கு 4 போட்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்க்கு 4 4 4 உண்டு. ஆகவே 3 2 வரும் எக்ஸ் 4. ஆகவே விடை வந்து எக்ஸுக்கு பதிலாக 4. ஆகவே கேள்வி ஐம்பக்க பல்கோணியுடைய பரப்பு சதுரத்தின் பரப்பு 4 ஐம்பக்க பல்கோணியுடைய பரப்பு 3 விடை வந்து. அடுத்த கேள்வி கடைசி கேள்வி மீடியம் லெவல் கொஷின்ஸில். இதில் வந்து பின்வரும் சமபக்க முக்கோணியுடைய பரப்பு தந்திருக்கு. இது ஒரு சமபக்க முக்கோணி ஏபிசி என்றது. இதை வந்து இப்போ நான் சமனான முக்கோணங்களாக பிரிக்கிறேன். இந்த இதை சமனான முக்கோணிகளாக அப்படி அங்கே பிரிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தமாக 9 முக்கோணியாக பிரிக்கப்பட்டிருக்கு. மொத்த முக்கோணியில் 9 முக்கோணியினுடைய பரப்பு தான் 20. ஆகவே இதிலிருந்து ஒரு முக்கோணியினுடைய பரப்பு காணணும்னா 27 9ஆல் பிரிக்கணும். பிரிச்சோம்னா 27 9ஆல் பிரிச்சா 3. ஆக ஒரு முக்கோணியுடைய பரப்பு 3. நிறந்திட்டப்படாத பகுதியின் பரப்பு காணணும். நிறந்திட்டப்படாத இது ஒரு பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி, மொத்தமாக 3 பகுதி. ஆகவே 3 பரப்புங்கான 3 ஒரு பகுதியின் 3 3 பகுதியின் 3 தரம் 3 9. விடை வந்து 9. இதுதான் மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ். மிகுதியாக இருக்கிற மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ் SLN3 8க்கான 2023ஆம் ஆண்டுக்கான. அடுத்த வீடியோவில் நாங்கள் ஹார்ட் கொஸ்டின் பார்ப்போம்.